மங்காத்தா ரீரிலீஸ் கிடையாது, மங்காத்தா 2 எடுக்கிறாங்க. அஜித் சார் ஓகே சொல்லிட்டாரு, சிவா சார் டைரக்ட் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டேபிள் ஆன் த கார்ட்ஸ். ஒரு சைடு ரஜினி ஃபேன்ஸ் வம்பளுக்குறாங்க, அஜித் ஃபேன்ஸ் வம்பளுக்குறாங்க, ராஜீவ் ஃபேன்ஸ் வம்பளுக்குறாங்க, எல்லா ஃபேன்ஸையும் வம்பளுக்கு தேவையில்லாம. மூணாவது என்ன சொன்னீங்களே, அது ரஜினி சார் கமல் சார் இணைந்து பயணிக்கிறது அந்த படம். இது வந்து ரஜினி சாருக்கு கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதா. அவங்க இணைந்து பயணிக்கிறாங்கன்னா ஓட்டுநர் யாரு, டிரைவர் யாருங்க? அந்த டிரைவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் அதான் சொல்றேன், அது இல்லாமல் நீங்கள் பயணிக்கிறாங்க, எப்படி பயணிக்க முடியும்? நியூ இயர் எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வடை பேச்சு நீங்கள் பாய்ஸ் ராஜ்பின் வடை பேச்சு டீம்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆமாம், நியூ இயருக்கு வாங்குற பாட்டில், குடிச்சு புட்டு விழுகிற ரோட்டில். ஸோ குடிப்பழக்கத்தை வந்து விட்டுருங்க. ஆமாம், ஏன்னா நியூ இயர் எல்லாருமே பண்ணுற விஷயம் அன்றைக்கி நைட்டு வந்து குடி. புதுசாக வந்து நியூ இயர் பிறக்குது, டக்குன்னு எடுக்கிற விஷயமே வந்து குடி தான். குடிச்சுப்புட்டு தான் வந்து நீங்கள் சபதம் போடுறதுனால தான் எதுவுமே வந்து விளங்க மாட்டேங்குது. குடிக்காமல் சபதம் போடுங்க. ஆமாம், குடிக்காமல் கண்டிப்பாக இல்லை, குடிச்ச சபதம் போடாதீங்க. ஆமாம், போடாதீங்க. நம்ம வலைபேச்சில் எப்பவும் சொல்கிற மாதிரி உண்மை, உழைப்பு, நேர்மை, நீதி, நேர்மை, நியாயம், உச்சக்கட்டம், உயர்தர சைவ உணவு, ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம். ஊரார் ஒதுக்கி வச்ச இது நல்லா என்ன பொறுத்த வரைக்கும் காவியம். இன்றைக்கு சூழ்நிலைக்கு வந்து நான் நிறையா விஷயங்களில் வந்து எதிர்ச்சியாக வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு, நம்ம சினிமா சீட்டுகள் தான் வழக்கம் போல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கிட்டு படையப்பா, அங்கிட்டு கில்லி, சம்மந்தமே இல்லை. அதோட டைம் பீரியட் விட இதோட டைம் பீரியட் விட இப்போ வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, ரீரிலீஸ். அந்த ரீரிலீஸுமே வந்து டைம் பீரியட்ஸ் வேறு. கில்லி ரிலீஸ் ஆன டைம் வேறு, படையப்பா ரிலீஸ் ஆனது வேறு. இருந்தாலும் வந்து கில்லி வந்து உயர்வா இல்லை படையப்பா உயர்வா? ஒரு பக்கம் பராசக்தி உயர்வா, ஜனநாயகம் உயர்வா, இப்படின்னு போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வருஷத்துக்கான இது வந்து படையப்பா தான் அப்படிங்கிறாங்க, போன வருஷத்துக்கான இது வந்து கில்லி தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதே புரியல. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, இவர் விஜய் சார் வேறு அரசியலில் தீவிரமாக இறங்கிட்டார். அவங்க எல்லோரும் என்ன நினைக்கணும்னா, இவர் ஜெயிக்கணும், அவருக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அவருடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஜினி சார் ஃபேன்ஸோட ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய. அது ஓப்பனாக அவங்களுக்கு என்னன்னா, இவர் ஜெயிக்கக்கூடாது, ஜெயிச்சாருன்னா அடுத்து படம் பண்ண மாட்டார், தோத்துட்டாருன்னா லியோ 2, பாஸ்டர் 2 இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஆசை இல்லை. எல்லார் ஃபேன்ஸையும் கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளேயே ஆள் இருக்கு. ஒரு சைடு ரஜினி, ஒரு சைடு ரஜினி ஃபேன்ஸ் வம்பளுக்குறாங்க, அஜித் ஃபேன்ஸ் வம்பளுக்குறாங்க, ராஜீவ் ஃபேன்ஸ் வம்பளுக்குறாங்க, எல்லா ஃபேன்ஸையும் வம்பளுக்கு. மூணாவது என்ன சொன்னீங்களே, ராஜ்பிரியன் ஃபேன்ஸ், அதை மைனஸ் பண்ணிருக்கமா, அது ரொம்ப தப்பு. நம்ம கமெண்ட்ல திட்டுறாங்கல்ல வந்து, அப்போ நம்மளோட நம்ம இப்போ திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ மூணாவதாக ஒரு ஆளை திட்டுறதுக்கு நீங்கள் தூண்டி விட்டு திட்டீங்க, இது நல்லா இல்லை, சரியா? ஸோ வந்து ஜெயிக்கிறதுக்கான என்ன பண்ணுவோம், அவங்களோட ஃபேன்ஸே வந்து அதுக்கான முயற்சி என்ன எடுக்கணுமோ வந்து அதை எடுக்கணும். அது வேறு போய்கிட்டு இருக்கு. இப்போ கில்லி உயர்வா படைப்பா உயர்வா தேவையில்லை. இவர் வந்து உச்சம் தொட்டு அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். இவர் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லை, இவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி என்றைக்குமே ரெண்டுமே நல்ல படம், ஜாலியாக போய் என்ஜாய். இப்போ எப்படி MS விஸ்வநாதன் ஐயாவையும் இளையராஜா ஐயாவையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதோ, அதே மாதிரி இந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. MS விஸ்வநாதன் ஆக்டர் தானே, எல்லா படத்துலையும் ஒரு பழைய படத்தில். அது VK ராமசாமி சார். இப்போ பூவே உனக்காலாம் வருவார்ல, அது நாகேசன் நம்பியார் சார் வருவாங்க. MS விஸ்வநாதன்னா காதல் மன்னன்ல வருவார்ல, மலைக்காகத்தான். அது மணிவண்ணன்ல அந்த நடிச்சவர் மணிவண்ணன், அவருக்கு வாய்ஸ் கொடுத்தவர் MS ராதாகிருஷ்ணன் வருது பார்த்தீங்களா. இதான் பேசும்போது நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது, MS விஸ்வநாதன் சார். ஸோ அந்த மாதிரி இவங்களை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படையப்பா வந்து ஒரு நல்ல ஒரு வசூலே வந்து எட்டியிருக்கு, ஒரு வரலாறு கணதாக இதை எட்டியிருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு கில்லி எப்படி போச்சோ அந்த மாதிரி. ஆமாம், எப்படி பார்த்தாலும் அது ஒரு வகையில் வந்து ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய வெற்றியாக தான் இருக்குது. இதே நேரத்தில் படையப்பா வசூல் பீக்கில் போயிட்டு சமயத்தில் சூப்பர் ஸ்டார் 173 சுந்தர் சார் வேலைநாரில் நம்ம கூட பேசியிருந்தோம்ல, அதுக்கான டேரக்டர் முயற்சியில் வந்து வெறிகுண்டு திரிக்கிட்டு இருக்காரு. அது சூப்பர் ஸ்டார் நிறைய பேர்ட்ட கதை கேட்டு கிட்டத்தட்ட அந்த அவருடைய உச்சம் இருக்கிறதுக்கு டேரக்டர்ஸே நிறைய பேர் வருவாங்க. நிறைய எல்லா டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. அவருக்கு என்னன்னா, நான் பண்ண போகிற ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 படம் சூப்பர் ஸ்டாருக்கு கடைசி. ரஜினி சார் கமல் சார் நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் கடைசி படம்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணலை, எங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல் படம் ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருவோம், ஒரு ஜனரஞ்சகமாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி. சூப்பர் ஸ்டார் நமக்கு பிடிச்சதே காமெடி நிறையா பண்ணுவாப்புல. அந்த மாதிரி ஒரு படமாக பார்க்கிங் சார் டேரக்டர் பேசியிருந்தார், மகாராஜா டேரக்டர் பேசியிருந்தார், அப்புறம் RJ பாலி சார்ட்ட கதை கேட்டு. இப்போ நீங்கள் சொல்கிற டேரக்டர் எதுவுமே காமெடி ரிலேட்டடான டேரக்டர்ஸ் கிடையாது. பார்க்கிங்லேயும் காமெடி இல்லை, மகாராஜாலையும் காமெடி இல்லை. இவர் அதை காமெடி எழுத சொல்லியிருக்காரு. மகாராஜா காமெடியாக இருந்தால் எப்படி இருக்கும், மகாராணி அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டுறதா ரிலையபிள் சோர்ஸ் மூலியமாக வந்துச்சு. இப்போ அதில் புதுசாக ஆட் ஆகிக்குது. மகாராஜா எப்பேற்பட்ட ஒரு கதைக்கலாம் அதை வந்து காமெடியாக எடுக்க முடியுமா? என்ன பேச்சுது இல்லை, அது வந்து ஒரு கதையாக பண்ண சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார். இப்போ அந்த இதில் டிராகன்
அஸ்வந்த் மாரிமுத்து அவர் இணையிறதா ஒரு பேச்சு. அவரும் ஹெச் வினோத் சாருமே மறுபடியும் அங்கே போய் கதை சொல்லிக்கிறதா ஒரு பேச்சு நிலவுது. ஹெச் வினோத் சார் ஜனநாயகன் முடிச்சுட்டு அங்கே போகிறதா. இது எல்லாருமே இவங்கள ஒரு 2 பேர். அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹெச் வினோத் சார் தான் வந்து நம்ம தளபதியுடைய கடைசி படத்தையும் எடுக்கிறாரு, நம்ம ரஜினி சாருடைய கடைசி படத்தையும். ரஜினி சாரோட கடைசி படம் அது தனி, அது ரஜினி சார் கமல் சார் இணைந்து பயணிக்கிறது அந்த படம். இது வந்து ரஜினி சாருக்கு கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதா. அவங்க இணைந்து பயணிக்கிறாங்கன்னா ஓட்டுநர் யாரு, டிரைவர் யாருங்க? அந்த டிரைவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் அதான் சொல்றேன். அது இல்லாமல் நீங்கள் பயணிக்கிறாங்க, எப்படி பயணிக்க முடியும்? இன்னைய வரைக்கும் சுந்தர்சி சார் உள்ள வராரு, இவர் உள்ள வராரு, அவர் உள்ள வராரு, இருக்கிற லோகேஷ் சாரை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இப்படிங்கிற நம்ம வந்து நிறைய பார்க்க வேண்டியது. இதே லோகேஷ் சாரை பற்றி ஒன்று சொல்லணும். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றிகள் போல. ஏன்னா நாங்கள் வந்து 500 கோடியை வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நான் கால் பண்ணி கேட்டேன், என்ன திடீர்னு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்கண்ணே, கால் பண்ணி 500 கோடிக்கு மேலே போயிருக்க கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இதான் அஃபிஷியலாகவே வெளியிட்டாங்களே. ஆமாம், அப்படின்னு இருந்தாலும் திரும்ப அவங்க ஃபோன் பண்ணி டேரெக்டாகவே லோகேஷ் கண்ணா சார்ட்ட வந்து சொல்லியிருக்காரா. லோகேஷ் கண்ணா சார் என்கிட்ட சொல்கிறாரு, இப்போ அவரை இரும்பு கை மாயாவி பண்ண போகிறாப்புல. ஆமாம், அது சூர்யா சாரை வச்சு சூர்யா சார் இப்போ வேற ஒரு சூர்யா 47 ஜிட்டுமாதன் சார் கூட பண்ணிட்டு இருக்கனால அதை முடிச்சுட்டு அவர் வேற ஒரு படம் முக்கியமான படத்தை கமிட் ஆக போகிறார். அதை பற்றி நம்ம பேசணும், அடுத்த அலைபேச்சியில் பேசுவோம். அந்த கேப்பில் இரும்பு கை மாயாவி பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா அதை கொண்டு போய் அல்லு அர்ஜுன் சார் கொடுத்தாப்புல. ஓகே, அல்லு அர்ஜுன் சாரும் அட்லி சாரும் இணைஞ்சு ஒரு அதுக்கு நீ நாங்கள் அவருக்கு 2 படம் இருக்குது, அது 4வது படம் இந்த படத்தை பண்ணுறதா ஒரு பேச்சு. ஒரு ஹைதராபாத் போயிட்டு வந்திருக்காரு. ஹைதராபாத் போனார்ல இப்போ வருதேன் ஓகே சொன்னா சார். எப்போ போனார்? இப்போ ரீசெண்டாக நம்ம வலைதளங்களை பரவச்சுல. வலைதளங்களை எங்கே வர வச்சுட்டு ஹைதராபாத் போனார்னு அவரை பற்றி எந்த நியூஸுமே வெளியே நான் பார்த்தேன். நான் அப்போ அந்த நேரத்தில் ஆந்திராவில் இருந்தேன். அப்போ சொன்னாங்க கேள்விப்பட்டு. அப்போ தான் கேட்டேன், ரகசிய மீட்டிங் நடக்குது 2 பேருக்கும், இதை பற்றி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ரகசிய மீட்டிங்கிறத நீங்கள் இங்கே சொல்கிறீங்க? நம்ம சேனலில் ஃபஸ்ட் சொன்னதாக இருக்கணுங்க எப்போதுமே. எதுவுமே நம்ம சேனலில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே இதுதான். நம்ம வடை பேச்சு தான், அவரை பொறுத்த உண்மை உழைப்பு உச்சக்கட்டம் தான். இப்போ அதுக்கடுத்து நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க சமயத்தில் முக்கியமான விஷயம் என்ன போயிட்டுருக்குன்னா, அஜித் சாரோட அடுத்த படம். இப்போ போய் சிம்பு சார் பார்த்துட்டு வந்தார் பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் பாருங்க. இது பராசக்தியும் ஜனநாயகனும் போட்டி போட்டுட்டு இருக்கு நிலைமையில அதே டைமில் வந்து மங்காத்தாவோட ரீரிலீஸ் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது ஏன் அது வந்து ஒரு வகையில் ரசிகர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை தூண்டுறாங்களா? நம்ம ஏகே சாரும் வந்து ஒரு ஜென்டில்மேன், இவர் ஒரு எல்லாருமே ஜென்டில்மேன், யாருமே வந்து பிரச்சனை இது பண்ணலை. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சில இந்த மாதிரி மீன்ஸ் அவங்கள சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்க வந்து பேச்சுக்கள் சரியில்லாத நல்லா ஃபைட்ஸ் வருதா, உண்மையிலே அவங்க பிளான் பண்ணது மங்காத்தா அந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது வந்து இல்லை ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, பராசக்தி வந்து ஸோ இந்த டயத்தில் உள்ளே இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, ராஜா சாப்னு சொல்லிட்டு ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா, அந்த படமும் வந்து இப்போ ரிலீஸ் அது பேன் இந்தியா படமா. அது இளையராஜா சாரோட கதைன்னு சொல்றாங்க. என்ன கேட்டா இளையராஜா சாரோட கதைங்கிறாங்க, கேள்விப்பட்டேன். அப்ப அதுல பேயா வர தாத்தா யாரு? பேயில வருதா? இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? ஐயா, அது பேய் படம்னு ட்ரெய்லர்ல தெளிவாகவே தெரியுது. அது பேய் படம். ட்ரெய்லர் அந்த படத்துக்கும் நம்ம சாருக்கும் சம்மந்தம் கிடையாது. ராஜா சாப் அப்படின்னு என்னன்னா, அவர் வந்து அங்கே அந்த படத்துடைய கதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ சமீபத்தில் இப்போ உங்களுக்கு பொங்கல் ரிலீஸ் ஆக நீங்களே பாருங்க. ஏன்னா நம்ம கதையை சொல்லி அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப சங்கடம். நம்ம இன்னொரு பிரபாஸ் சாருக்கு இது ஒரு பெரிய ஒரு 3000 கோடி அடிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீமே வந்து பெருமளவில் அட்ரஸே கொடுத்துருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பூஜைக்கு போனதோட நான் சரி, அதுக்கப்புறம் நான் போகலை. ஏன்னா பூஜை அப்போ வந்த படம் அமெரிக்காலையும் இங்கேயும் ஷூட் வச்சிருந்ததுனால நான் அடிக்கடி போகிறேன். ஏன்னா நான் கரெக்டாக அந்த பூஜைக்கு அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் வந்ததோட திருப்பி நம்ம அடிக்கடி போகக்கூடிய வசதி நமக்கு கிடையாது அமெரிக்கா போகிறதுக்கு. ஆனால் நான் பார்த்துட்டு ஓகே நடத்த முடிஞ்ச அப்படின்னா எல்லாம் முடிச்சுட்டாங்க பக்கா. இந்த கேப்பில் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் மங்காத்தா ரீரிலீஸ் இப்போ இருங்க ரீரிலீஸ் விடுங்க. அது ரீரிலீஸே கிடையாதுங்க. அது வந்து திட்டமிட்டு பரப்பக்கூடிய வதந்தி. மங்காத்தா ரீரிலீஸ் கிடையாது. மங்காத்தா 2 எடுக்கிறாங்க. அஜித் சார் ஓகே சொல்லிட்டாரு. சிவா சார் டைரக்ட் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டேபிள் ஆன் த கார்ட்ஸ். இல்லை மங்காத்தா 2 எடுக்கிறாங்கன்னா அது வந்து நேராக வெங்கட் பிரபு சார் தானே எடுக்கணும். வெங்கட் பிரபு சார் வந்து பிஸியாக இருக்கனால அஜித் சார் கூப்பிட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், வளைவில் முந்தாதின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அந்த வளைவில் முந்தாதியில் தான் மங்காத்தா 2 எடுக்கிறதா ஒரு பேச்சு. இது வந்து கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட் பொங்கல் முடிச்சு தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆக சொல்லிடுவாங்கன்னு கேள்விப்படுறேன். பொங்கல் முடிச்சு தீபாவளிக்கு 8-9 மாதம் இருக்குது. பொங்கல் முடிச்சு தீபாவளி அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற மாதிரி சொல்லலாம். படத்துடைய பூஜை போடல, ஸ்டார்ட் பண்ணல, எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. வலைபேச்சில் நம்ம அதாவது என்ன சொல்கிறேன்னா, வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்களை வலைபேச்சில் பேசுகிறோம் அப்படின்னா கரெக்டான தகவல் மட்டும் சோர்ஸ் மூலியமாக வந்ததுங்க. நான் வந்து சத்தமே இல்லாத செய்திகளை கூட பிடிச்சி கொண்டாந்து எப்படி இருந்தாலும் நம்மளால அது முடியும். இப்போ கூட ஆடி லான்ச் போயிட்டு வந்தேன். போன தடவை நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் கமெண்டில் வந்து அசிங்கமாக அவரை கழுவி ஊற்றுனாங்க. இவர் சொன்னது நடக்கவே இல்லை, அம்புட்டும் மகா பிராடுன்னு கீழே ஊற்றுருக்கு 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் சொன்னது பொய்ன்னு. நீங்கள் வந்து
2-3 பேர் கான்ஃபரன்ஸ் போட்டோம்லாம் பேசுனீங்க அதான் ரொம்ப பொய்ன்னு சொல்லி அவங்களே டைரெக்டாகவே வந்து நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை பற்றி பரப்பத்தான் செய்வாங்க. அதை நம்ம தாண்டி வர்றது தான் சாதனைகள். சோதனைகளை தாண்டினா தான் சாதனைகள் வரும்போதே ரஜினி சார் சொன்னார், மாற்றி சொல்லிடுறாங்க. ரஜினி சார் சொல்ல ஆமாம், சாதனை எப்போயே வரும், சோதனையை சந்திச்சாதாயா சாதனை. நான் ஆடியில் நான் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன். அப்போ சொல்கிறாப்புல ஸ்டேஜில் நிப்பாட்டு. ஜேர்னலிஸ்ட்னா எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, சொல்லுங்கள். ஜேர்னலிஸ்ட்னா ஃபோட்டோகிராஃபர். நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். ஃபோட்டோகிராஃபர் தான் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதா? ஆமா ஆமா. அதே அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறேன், ஃபோட்டோகிராஃபர்னே சொல்ல வேண்டியதானே. நம்ம இதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமான தகவல் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம ஜனநாயகனோட அது சொல்ல தேவையில்லை, நம்ம அடுத்ததில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நன்றி, வணக்கம். இது போகிறீங்களா? நீங்கள் போகிறீங்களா? ஆமாம், நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அவர் வர சொல்லி என்னை ரொம்ப இது பண்ணார். சரி, கண்டிப்பாக போய்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஓகே, ஆமாம், வரீங்களா? இங்கே போய்ட்டு வரோம். ஆமாம், நீங்கள் ஒன்று வாங்க, இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிலேபிள் சோர்ஸ் வரக்கூடிய சேகரிச்சுட்டு வாங்க. சேகரிச்சுட்டு வரும்போது ஒரு சில விஷயங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் யார் ஹீரோனுங்கிறத பார்த்துட்டு வாங்க. போன இது வலைபேச்சில் வந்து நீங்கள் என்ன பண்ண வலைபேச்சில் என்ன சொல்லிட்டீங்கன்னா பராசக்தியில் எம்ஜிஆர்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு செருப்பு சிம்பிள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. கெட்டவா திட்டினாங்க. அது நமக்கு அந்த மாதிரி சேனலில் அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி தேடி பிடிச்சி கெட்டவாதில் அவங்க திட்டிருக்காங்க. அதனால நம்ம பண்ணாங்க. ஆமாம், நிறைய புது கெட்டவர்கள். நன்றி, வணக்கம்.